ஏத்தே இங்க என்னத்தே நடக்குது? எங்க அம்மா கொண்டு வந்த நகைலாம் போலி நகைன்னு சொன்னாவளமே குஷ்பக்கா. அத செக் பண்றதுக்கு ஆளு வேற வர சொல்லி இருக்கீங்களா? எங்க அம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? நீங்க நகை போட்டாலும் சரி போடாட்டியும் சரி என்ன வேணாலும் பண்ணிடுங்கன்னு தானே சொன்னீங்க. அது தங்கமா இருந்தா என்ன கவரிங்கா இருந்தா என்ன எதுக்கு செக் பண்றீங்க? நீங்க இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா செக் பண்ணலாம். நீங்க தான் எதுவுமே கேட்கல வேற எதுக்கு செக் பண்றீங்க? அது தங்கமா இருந்தா என்ன பித்தளையா இருந்தா என்னத்தே? அவிய எதுக்கு செக் பண்ணியாவே? நீங்க கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. அவிய கேட்க என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் அதை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. குஷ்பு என் மௌலம் தான் அதை பத்தி பேசியாலும் ஏற்கனவே உங்க வீட்டுல போய் அந்த நகையை கேட்டிருக்காள்வல்ல ரெண்டு பேரும். உங்க அம்மா தரலன்னோடனே கோவத்துலதான் இப்படி பண்ணியாள்வ ரெண்டு பேரும். நான் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி பார்த்துட்டு யாரும் கேட்க மாதிரி இல்ல. வேற என்னத்தை செய்யறதா நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். உங்க அமைதி இப்ப செக் பண்றதுக்கு ஆள் கூப்பிடுற அளவுக்கு போயிட்டுதே. நீங்க தானே மாமியாரு அவங்கள சத்தம் போட்டு வச்சிருக்கானே. எப்படி எங்க அம்மா கொண்டு வந்த நகையை செக் பண்ணலாம்? உங்க அம்மையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இப்படிதான் கல்யாண மண்டபத்துல நகை எங்க அம்மா எடுத்துட்டாங்க அவ சந்தேகப்பட்டாவே. இப்போ என் தங்கச்சிக்கு போட்ட நகையை சந்தேகப்படியாவே. நாளைக்கு இந்த வீட்ல இருக்கிறதுல எங்க அம்மா தான் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லுவாவே. ஒரு தடவை நாங்க நிரூபிச்சுட்டே தெரியுமா? இன்னைக்கு மட்டும் செக் பண்ணாவே நல்லா இருக்காது தேய். ஏமா அண்ணி இப்படி இருக்காவ? நீங்களாவது அண்ணிட்டே அக்காட்டையும் சொல்லக்கூடாதா? நான் சொல்லாம இருப்பேனா ஆனந்தி? சொல்லி சொல்லி பார்த்துட்டு சொன்னா புரியணும்ல. ரெண்டு பேரும் நான் சொல்லியது கேட்க மாட்டேங்காள்வியா? அவ்வளவு சொன்னதா சரிங்காளுவ. ஏமா நகையை பத்தி நீங்க பேசணும் இல்லன்னா நான் பேசணும். எதுக்கு தேவையில்லாம அண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காவ? சரோஜினி வருத்தப்படியா? அதோட மட்டும் இல்லாம அத்தை வருத்தப்படியாவில்ல? நகையை ஆள் கொண்டு வந்து செக் பண்ணா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? எதுக்கு இப்ப சந்தேகப்படியாவிய? தெரியல ஆனந்தி, சொன்னா கேட்க மாட்டேங்க குசுப்பு. அவதான் இப்ப செல்லமாவே தூண்டி விட்டுருக்கா. அவளை இப்ப இவ கூட சேர்ந்துட்டு செக் பண்ணியே தீர்வான்னு நிக்காளுவே. எனக்கு இதை கொஞ்சம் கூட பிடிக்கலமா. எனக்கு தான் பிடிக்கல. என்னத்த சொல்லன்னு தான் நின்னுட்டு இருக்கேன். ஏத்தே நீங்க கண்டிச்சிருக்கணும். இதெல்லாம் சரியில்லை. இப்போ இது எங்க அம்மையை சந்தேகப்படுற மாதிரி ஆயிட்டுல. இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சில முழிக்க முடியுமா? இதே இது நாங்க குஷ்பக்காவும் ரோசா பக்காவும் போட்டுக்க நாங்க போலின்னு சொல்லி அது அவிய அம்மா காதுக்கு போய் அவிய வந்து நிரூபிக்க சொன்னாச்சுன்னு நிரூபிப்பாவல இல்ல? எங்களை தான் மதிப்பாவல உங்களை தான் மதிப்பாவல? நாங்க சொன்னா நீங்க கூட தான் ஒத்துக்கிடுவீங்களா? எங்களை பார்த்தா மட்டும் இழிச்ச வாய் மாதிரி தெரியுது. ஏத்தே எங்க அம்மா கஷ்டப்படுறதுனால தானே? ஏன்னா சரோஜா அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படியா? கோவப்படாம எங்க அம்மைக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கோவம் வராதா? இங்க என்னடா எங்க அம்மைக்கு அவமானமே நடக்குது. என் மனசு துடிக்குது தேய். நீங்க என்னடா என்னைய கோவப்படாதங்கறிய? எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஏய் சரோஜா, எதுக்கு எங்க அத்தைய பிடிச்சு கத்திட்டு இருக்கா? என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? நான் தான் நகையை செக் பண்ண சொன்னேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. எங்க அத்தைக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அவியல பிடிச்சு ஆசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் அத்தைட்ட நியாயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க போட்டுக்க நகைலாம் போலின்னு சொல்லி செக் பண்ண சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க அம்மைக்கு எப்படி இருக்கும்? உங்க அக்காளுக்கு எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம் தான் எனக்கு எங்க அம்மைக்கு இருக்கு. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய் சரோஜா, எதுக்கு இங்க வந்து இப்படி குதிச்சிட்டு இருக்கா? வாய் மூடு, வீட்டுக்கு போ. முடியாது, நான் போக முடியாது. எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு நிக்கிறா? அக்கா இருக்காவ, அவிய எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாவ. அவியலுக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா? போ, வீட்டுக்கு போ. ஆமா போவேன், நல்லா போவேன். எங்க அம்மைக்கு இந்த வீட்ல அவமானம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போன்னு சொன்னா நான் பேரணுமா? எங்க அம்மைக்கு நியாயம் கிடைக்கணும். ஏய் சரோஜா, இப்ப என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க உங்க அம்மைக்கு? நாங்க அப்படி என்ன தப்பா கேட்டுட்டோம்? உங்க அம்மா வச்சிருக்க நகையெல்லாம் போலின்னு கேள்விப்பட்டோம். அவ்வளவு கவரிங்க. அதனால அதை செக் பண்ணணும்னு ஆளை வர சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான் சாதாரணமா சொல்றிய? எங்க அம்மா போட்ட நகை நீங்க செக் பண்ணணும்னு சொல்றிய? அப்போ எங்க அம்மையை நீங்க சந்தேகப்படுறதா அர்த்தம். நீங்க செக் பண்ணியல்னா எங்க அம்மையை அவமானப்படுத்தினதாக அர்த்தம். இதே இததான் உங்க அம்மைக்கும் உங்களுக்கும் பண்ணாச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்கேன். ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க போட்டுக்கல கவரிங்கன்னு நான் சொல்லியேன். செக் பண்றதுக்கு நான் எதுக்கு பயப்பட போறேன்? நான் எதுக்கு உன்னை மாதிரி தாம் தும்னு குதிக்க போறேன்? இன்னைக்கு வருவார்ல, என் நகையை கொடுத்தேன்னா நான் செக் பண்ணி எனக்கு ஒரு பயமும் இல்ல. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். நீ தான் ரொம்ப பயப்படியா. உங்க அம்மையும் பயப்படியாவும் உன் தங்கச்சியும் பயப்படியா. இதுலயே தெரியுது இது கவரிங்னு. எத்தே ஒரிஜினல் தான் எதுக்கு இப்படி பயப்படியாவ? என் நகையை உதாரணத்துக்கு சொல்லியெல்லாம் வேணா அதையும் சேர்த்தே செக் பண்ணிக்கிடட்டும். எனக்கு ஒரு பயமும் இல்ல. அதே மாதிரி இவளுக்கு எந்த பயமும் இல்ல. நான் செக் பண்ணட்டும். எனக்கும் எந்த பயமும் இல்ல. அப்ப சரி, நான் கடை ஆசாரி வரட்டும், செக் பண்ணட்டும். நீங்க எங்க அம்மையை சந்தேகப்படுறீங்க. எங்க அம்மா போட்ட நகையை நீங்க சந்தேகப்படுறீங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. இங்க பாரு சரோஜா, சந்தேகம்னு வந்த பிறகு செக் பண்ணி தான் ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் இது உறுத்திக்கிட்டே தான் இருக்க எல்லாருக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளையோ போட்டுக்கிறது கவரிங் தான் எல்லாருக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். அதான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியாச்சுல, செக் பண்ணிட்டு போட்டுமே விட. நீ எதுக்கு இப்படி தாந்தோம்னு குதிச்சிட்டு இருக்கா? செக் பண்ணிட்டு அது ஒரிஜினலா இல்ல கவரிங்கானே நாங்க சொல்றோம். செக் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். சரோஜா, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அது இந்த வீட்டோட நகை. அதை செக் பண்றதுக்கு
இங்க பாருங்க சித்தி, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஆனந்தி, யாருக்குமே இஷ்டம் இல்லதான்ப்பா. ஆனா எல்லாருக்கும் சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டு பத்தியா? நாளை பின்ன சரோஜினி காலத்துல தங்கத்தையே போட்டிருந்தாலும் எல்லாரும் என்ன நினைப்பாவ? காவாரின்னு சொல்லுவாவ. அதுக்கு இப்பவே நகைக்கடை ஆசாரி செக் பண்ணி சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. இனி குசுபு ஒரு வார்த்தை பேச மாட்டா, செல்லம்மாவும் அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டா, யாரும் பேச மாட்டாவ. எம்மாடி மாறுமாளே, நான் சொல்றது கேளுமா. உங்க அம்மா தங்க நகை தானே போட்டிருக்காவ, பிறகு எதுக்கு நீ இப்படி பயந்து நடுங்கியா? செக் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எங்க அம்மையை அவமானப்படுத்தியாவன்னு சொல்லி. ஏக்கா, இதுல அவமானப்படுத்தியதுக்கு என்ன இருக்கு? குசுபுவும் செல்லம்மாவும் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காவ. அவியலுக்கு இப்ப ஆசாரி வந்த உடனே செக் பண்ணிட்டு தங்கம் தான் சொன்ன உடனே வாய் மூடிட்டு போயிருவாவ. இதுக்கு மேல அவி அம்மையை பேரல் நீட்டு ஒருத்தர் பேச முடியுமா? தங்கமா இருந்துச்சுன்னா அவி அம்மைக்கு என்ன அவமானம் வரப்போகுது இனி? குசுபு தான் வாய் மூடிட்டு போகணும். என்னம்மா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. ஏல குசுப்பு செல்லம்மா, இந்த சரோஜினி புருஷன் என் மோவன், அவனே எனக்கு பிடிக்கலங்க. சரோஜா, அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கலங்க. அம்மையை அவமானப்படுத்தியாவன்னு சொல்லியா? எனக்கும் இதுல இஷ்டம் இல்ல. அதனால இந்த கதையை அப்படியே விடுங்களா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது தங்கமா இருந்தா என்ன, பித்தளையா இருந்தா உங்களுக்கு என்னடா? எப்பே கவரிங்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, கவரிங்கா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அண்ணி. இதை இப்ப செக் பண்ண அவசியம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த பிரச்சனையை விடுங்க, ஆசாரி வர வேண்டாம்னு சொல்லுங்க. இங்க பாருங்க குழந்தை, உங்களுக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இது கூட்டு குடும்பம், எனக்கு தோணுது செக் பண்ணி ஆகணும்னு. செல்லம்மாவுக்கும் தோணுது செக் பண்ணி ஆகணும்னு. எனக்கு செக் பண்றதுக்கு இந்த வீட்ல உரிமை இல்லைன்னா சொல்லுங்க, நான் இப்பயே வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். அண்ணி, இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம்? பின்ன எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியே, அப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். நீங்க கவரிங்க வச்சுட்டு வாழுங்க சந்தோஷமா. எத்தே, நானும் என் புருஷனும் பிள்ளைகளை வெளியே போறேன், இங்க சந்தோஷமா அனுப்பி விடுங்க தே. ஏல, இந்த சின்ன விஷயத்துக்கு குடும்பத்தோட வெளியே போறேன்னா என்ன அர்த்தம்டா? பின்ன எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றீல்ல, வேற எதுக்கு நான் இங்க இருக்கணும்? நான் போறேன். இப்பவே என் புருஷனை அழைச்சு சொல்லுங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு நான் கிளம்பி. ஏல குசுப்பு, நீ என்ன பண்ணியோ பண்ணிக்க. வீட்டை விட்டு போறேன், என் மகனை கூட்டிட்டு போறேன்னு இதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. சம்மந்தி, இந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு. அதனால என்னை தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை என்னால தடுத்து நிறுத்த முடியாம போயிட்டு. ஆளாளுக்கு இந்த வீட்ல பெரிய ஆள் ஆயிட்டாவ. அதனால நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். அது தங்கமா இருந்தாலும் பித்தாளையா இருந்தாலும் நான் உங்களை ஒண்ணும் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி. சம்மந்தி, நீங்க எதுக்கு இதுக்காக என்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேக்குறீங்க? என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல. உங்களை வீட்ல கூட்டிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியாவ பத்தியல. ஏலா குசுப்பு, நான் உனக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. அது மட்டும் தங்கமா இருந்துச்சு, நீ அவிய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிவிட்டேன். கேட்டுக்கிடி, நான் சொல்லியதை நீங்க கேட்டுக்கிடுங்க தே. அது மட்டும் கவரிங்கா இருந்துச்சு, அவிய இன்னைக்கே அவிய மகளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆமா, நல்லா போவாவே. போய் தான் ஆகணும். போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தவியே இந்த வீட்டுக்கு ஆகாது, அவளை கூட்டிட்டு வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். நாங்க எந்த பையன் சொல்லல. பாத்துருவோம் பாத்துருவோம், நீ செக் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும். ஏமா, உள்ள வரலாமா? வாங்கனே. எத்தே, ஆசாரி வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு உண்மை எல்லாம் தெரிய போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. செல்லம்மா, ரூம்ல நகை இருக்கு, எடுத்துட்டு வா, அவர் செக் பண்ணட்டும். சரி மேனி, இன்னைக்கு உண்மை எல்லாம் தெரிய போகுது. ஏல சரோஜினி, நம்ம மாட்டிக்கிடுவோம் போல இருக்கேல. ஓ அக்காதாரி வந்தா எப்படியாவது சமாளிச்சிருவான்னு பார்த்தேன். அவ இப்படி பண்ணிவிட்டாளே, இப்ப என்ன செய்ய? அவளை கூட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இரு. நகைக்கடை ஆசாரி வந்துட்டாரு செக் பண்ணதுக்கு. என்ன சொத்த நேரத்துல எல்லாம் கவரிங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இவ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. அத்தையே ஒன்னியதான் காரி துப்புவாவ. அதனால கூட்டிட்டு கிளம்புறதுக்கு பாரு. ஏல சரோஜா, அத சம்மந்தி சொன்னாவல்ல, கவரிங்கா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னாவளே. அவிய சொல்லுவாவ, அந்த குஷ்பாக்கா சும்மா விடுவான்னு நினைச்சியோ? கூடவே அந்த செல்லம்மா மைனி சேர்ந்திருக்காவ. அதனால நீ நினைக்க மாதிரி எதுவும் இந்த வீட்டுல இப்ப நடக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆமா இருந்தா பட போறோம். நம்ம அத்தைதான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னாவல்ல. நீ எதுக்காக கவரிங்க வாங்கி போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா? இல்லன்னா எல்லாரும் நிறைய நகை போட்டுக்கான்னு சொன்னாவளே, அப்பயே நீ கவரிங்கன்னு சொல்லியிருக்கணும். நீ பெருமை பண்ணிக்கிட்டு இப்ப எல்லாம் சிறுமை கேடாவ போகுது. ஏய் சரோஜினி, முடிச்சுட்டே நிக்கிறிய, ஏதாவது பண்ண வேண்டியதானே? நான் என்னக்கா பண்றது? அழுது கூப்பாடு போட வேண்டியதானே? உனக்காக உன் புருஷனார் பேசுவார்ல, அவரே இதுல நான் எதையும் நினைக்க மாட்டேன், கவரிங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அழுது ஏதாவது சீனை கிரியேட் பண்ண வேண்டியதானே? அப்பதானே செக் பண்ணியதை நிறுத்துவாவே. மரமண்ட மாதிரியே நிக்க வேண்டியது. ஏக்கா, எனக்கு அழுகு வருது, ஆனா அது கவரிங்கன்னு நினைச்ச உடனே பயமா இருக்குக்கா. இப்போ வீட்டை விட்டு வெளியே போன ரெடியா இரு. வேண்டாக்கா, நான் இங்கே இருக்கேன். நீ
அந்த குசுபக்கா புடிங்கிட்டு போற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஏல சாரோஜினி சொல்லி என்ன கடன் இருக்கு? என்னைய மீறியே அவ புடுங்கிட்டு போயிட்டா. அவ சின்ன பிள்ளை, என்ன செய்ய முடியும்? அடிச்சியா புடுங்க முடியும்? புடுங்கணுமா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம தான் முந்திக்கிட்டு போகணும். இப்ப நகை நம்ம கையில இருந்தாச்சுன்னா அவங்க கேட்டுக்க மாட்டாவ, ஆள் வரையும் வச்சிருக்க மாட்டாவ. இந்த செக்கப்பும் நடந்திருக்காது. இப்ப பத்தியா நகை அவிட்ட இருந்தோடனே தைரியமா ஆள வர வச்சுட்டாவ. எல்லார் மானும் போகுது. ஏக்கா நீ போய் ஏதாவது பண்ணுக்கா. என்ன பண்ண? ஆசாரி காலில் போய் விழட்டுமா? தங்கம்னு சொல்லிருங்கன்னு சொல்லட்டுமா? வேற ஏதாவது பண்ணுக்கா. பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும் பண்ண வேண்டியது, அப்புறம் நான் பண்ணணும் உங்களுக்காக. ஏமா நீ பாட்டுக்கா பின்வாசல் வழியா வீட்டுக்கு ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. இங்க இருந்தீங்கன்னா உனக்கு தான் அசிங்கம். இவளையும் கூட்டிட்டு போ கையோடன்னு சொல்லிடுவாவே. நீ பேட்டியனா எங்க அம்மா எதுக்காக பண்ணாண்டி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்பேன். ஏல சாரோஜி நான் பேர்வேன். ஆனா சம்மந்தி என்னை பத்தி என்ன நினைப்பாவே? இப்ப மட்டும் உன்னை பத்தி நல்லதா நினைப்பாவளக்கா? என்னம்மா நீ நான் சொல்லியது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. போறதே நல்லது. இங்க இருந்தீங்கன்னா உனக்கு கெட்ட பேர் அதிகமாகும். உன்னை எல்லாரும் பேசிய பத்தி எங்களுக்கு மனசு வேதனையா இருக்கும். ஏல சாரோஜி கொஞ்சம் மெதுவா பேசி மறமே வராவே. ஆமா, அவர் மட்டும் விஷயம் தெரிஞ்சவனே பாராட்டுவாரு. அவரோ காரி துப்பதான் போறாரு. ஆமானப்பட்டு போறது உறுதி. ஏத்த நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாங்கத்த. யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாவ. நான் பாத்துக்கிட்டே கவரிங்கா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிட்டேன். மர்மோனே அது வந்து சொல்லுமா, இவர்கிட்டயாவது உண்மையை சொல்லு. மர்மோனே நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அது தங்கம் தான். ஷோ பேதி எடுத்த மம்மி, இன்னைக்கு மொத்த பேரும் உன்னை விட்டு கும்ம வரா கும்மி. சரோஜினி எல்லாம் தங்கம் தானே, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்கா? ஏப்ல நீ எதுக்கு மண்ணு மாதிரி நிக்கா? நீயாவது உண்மையை சொல்லி தொலை உன் புருஷன்ட்ட. ஆமா அம்மையை ஆசனாவில் அதை எனக்கு கஷ்டமா இருக்கு. ஷோ எங்க அம்மையை விட பெரிய கும்பிட்டையில இருக்கு இது. சோக்கர் சோக்கர் சரியான சோக்கர். கவலைப்படாத சரோஜினி, அவர் செக் பண்ணிட்டு இருக்காருல. உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் அமைதியா ஆயிருவாவ. அண்ணி நீங்க ஒரு மாதிரி இருக்கிய, வருத்தமா இருக்கோ? குழந்தை நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்னா சந்தோஷமா இருக்கேன். ஓ அப்படியா, அப்ப சரியா. நீ இன்னும் ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு. என்கிட்ட அடுத்த வார்த்தை கேப்பாரு, உண்மை சொல்லிடலாம்ல நினைச்சேன். ஏல செக் பண்ணோன்னு எல்லாம் தெரியதானே போகுது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்னதான் நடக்குன்னு பாப்போம். நீனும் உண்மையை சொல்ல வேண்டா, உன் மகளும் உண்மையை சொல்ல வேண்டா. அந்த குஷ்பக்கா இனிமே பேசி தாங்க முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, டென்ஷன் ஆகுது. அத்தை எப்படி பேசியா பாரு செல்லம்மா. ஆசாரி செக் பண்ணி தங்க நகைன்னு சொல்லிட்டா நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நல்லா கேட்பேன். அதான் உடனே நானும் திருப்பி கேட்டேன். கவரிங் நகைனா அவிய மகளை கூட்டிட்டு அவிய வெளியே போனோன்னு சொன்னேன். நான் கேட்டது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மைனி. அத்தை ஏன் இப்படி குறுக்க வராவனே தெரியல. நான் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், விட மாட்டேன்ட்டாவல. வீட்டை விட்டு வெளியே போவேன்னு சொன்ன பிறகுதான் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னாவே. இல்லனா இப்ப கூட ஒத்துட்டு இருக்க மாட்டாவே. நம்ம ஒண்ணு சொல்லியனா நம்மள நம்பனால செல்லம்மா. நான் இந்த வீட்டு மருமக தானே, நான் என்ன அநியாயமா செய்ய போறேன்? உண்மையை தானே சொல்லுவேன், நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? ஏன் பேச்ச நம்ப மாட்டேங்க பாரு. மைனி எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். எடுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாவே. அவியலுக்கு இந்த பொய் பொருட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அதனாலதான் சரோஜினி அம்மையை எப்படி நம்பியாவே. இன்னைக்கு உண்மையெல்லாம் தெரிய போதில்ல, இதுக்கப்புறம் எங்க அம்மையும் புரிஞ்சுக்கிடுவா. அவர் மட்டும் கவரிங்னு சொல்லட்டுமே, அடுத்த நிமிஷம் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். மைனி என் தம்பி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணியா பாத்தியலா? அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா. இவ்வளவு நாளா அவளை பிடிக்காத மாதிரி தான் இருந்தாரு. இப்ப என்னவோ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. நான் கூட தப்பு செஞ்சுட்டானா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாருன்னு நினைச்சேன். இவர் என்னடானா எதுவுமே சொல்ல மாட்டேங்காரே. கவரிங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை செல்லம்மா. குழந்தை எப்படி மாறினாரு? இவ்வளவு சுத்தமா பிடிக்காம தானே இருந்தாரு. சின்னதா ஒரு தப்பு எனக்கு பண்ணதுக்கே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியாரு. அது வந்து மைனி என் தம்பி பணம் காசு நகையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட மாட்டான். அதனாலதான் அவன் சாதாரணமா விடுங்கன்னு சொல்லியிருப்பான். யார் விட்டாலும் சரி, இன்னைக்கு நான் விட மாட்டேன் செல்லம்மா. உண்மை தெரியட்டு, அதுக்கு பிறகுதான் அவியலுக்குலாம் இருக்கு. மைனி என்ன 5 நிமிஷத்துல ஆசாரி எல்லா நகையும் செக் பண்ணிட்டு சொல்லிடுவாரு. அவருக்கு தெரியாததா எவ்வளவு நகையை பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச ஆசாரி வேற, நம்மளுக்கு சாதகமா தான் சொல்லுவாரு. மைனி நீங்க கவலைப்படாதங்க, எனக்கு அத பத்திலாம் ஒரு கவலை இல்ல செல்லம்மா. அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே தள்ளலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். குழந்தை சப்போர்ட்டுக்கு வருவாரோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. மைனி என் தம்பியை நான் பாத்துக்கிட்டேன், நீங்க அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கவரிங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளை பொலாருன்னு நாலு அப்பன்னு செல்லம்மா. என் பிள்ளைய கண்ணு முன்னாடியே அடிச்சா, நாளைக்கு என்னை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இன்னைக்கு அவளை போடுற போட்ல என் பக்கமே திரும்ப கூடாது. ஏன் இந்த வீட்டு பக்கம் வரணும்னு கூட அவன் நினைக்க கூடாது. அந்தால போயிடணும். ஆமா மைனி. குசுபே